பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 40 ஹெச்பில இருந்து 60-70 ஹெச்பி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. டெய்லரோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 காரு, டெய்லர் ஹைட் பாத்தீங்கன்னா 17 இன்ச் இருக்குங்க. இது சிஎஃப்டி 8 அடி சுவர் கேன் பர்பஸ்க்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. கரும்பு டெய்லர் அப்படிம்பாங்க. அந்த டெய்லர் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் வருங்க. வாட்டர் டேங்க், இது டிராக்டர் அட்டாச்டு டேங்க், டிராக்டர்ல மாட்டி யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்குங்க. இதுல வந்து 2-3 வெரைட்டி இருக்குங்க. இது 6000 லிட்டர்ல வந்து ஓவல் டைப்புங்க. ஓவல் டைப். இந்த ஷேப் பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு. இது 6000 லிட்டர் ஐஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ற மாடலுங்க. ஓகே ஓகே. ஓ அதான் இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இந்த சைடுல இருக்கிற ஹோல்ஸ் 1.5 இன்ச் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல 1.25 வேணாலும் பண்ணிக்கலாம், 1 வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஒன்னு வருங்க. லோட் ஓவர் ஆச்சுன்னா இந்த போல்ட் கட் ஆகுற ஆப்ஷனுங்க. ஓ அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் சாஃப்ட்டுங்க. ஃபுல்லா சாஃப்ட் மெட்டீரியலுங்க. ஆர்ம் சீட்டிங்கா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே ஓகேண்ணா. ஃபீல்டுல கல்லு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த போல்ட் கட் ஆயிருங்க. நம்ம போல்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதுங்க. ஆர்ம் இந்த ஃப்ரேம் கிம்க்கு எதுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. இப்ப பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஓன் எங்க மேனுஃபேக்சரிங் தான். ஓகே ஓகே. ட்ரேடிங்க்கு ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க. गाइस இப்போ என் சேனலை புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்போ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறதுக்கு. இன்னைக்கு வந்துருக்கு இடம் பார்த்தீங்களா, வந்து டிராக்டர்ஸுக்கு, அதுக்கப்புறம் அந்த மேலே போடுறவங்க செட்டு, அதே மாதிரி ட்ரெய்லரு, அப்புறம் தனி டேங்க் டிராக்டரு, அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற வந்து ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கும் கைஸ். இங்கே பாருங்க ஒரு குடோன், இது வந்து இங்கே பாருங்க நித லோடு வந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி டிராக்டருக்கோட செட்டு பாருங்க, மேலே போகிற செட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தண்ணி டேங்க்கு, அப்புறம் ட்ரெய்லரு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கைஸ். எவ்வளோ கஸ்டமைட் செஞ்சு தராங்க. வாங்க ஒன் பண்ண வீடியோக்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பிரைஸ், என்ன கஸ்டமைட் பண்ணி தரீங்க, அதே மாதிரி எவ்வளோ தூரம் வரைக்கும் பண்றீங்க கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ. வணக்கம், உங்க பேரு என்ன? என் பேர் கோவேந்திரனுங்க. கோவேந்திரங்களா? சின்ன வயசு மாதிரி தெரியுதுன்னா இது சின்ன வயசுல நீங்க இந்த ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இந்த இது ஆனா நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. சரிங்க. அப்ப ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸ் இந்த பிசினஸ் பண்ணிட்டு 6 இயர்ஸ் இந்த பிசினஸ் பண்றீங்களா? கடை எங்க லொகேட் ஆயிருக்குனா? ஆனா இது லொகேஷன் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. ஜிபிஎஸ் மேப் வச்சு தான் வந்தேன் நானே. அதனால நான் வந்து ஜிபிஎஸ் லொகேஷன் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, வந்தா விசிட் பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா பண்ணி தரலாம். 6 கிலோமீட்டர் டிராக்டர்ஸ் மட்டுமா என்னென்ன வெரைட்டிஸ் பண்றீங்க? ஆனா டிராக்டருக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்க. டிராக்டருக்கு பின்னாடி வர அட்டாச்மெண்ட், கல்டிவேட்டருங்க, 5 டைன் 9 டைன்ங்க, பார் கலப்பை, பெட் மேக்கர், பரம்பு, டிராக்டர் கேஜ் வீல், டிராக்டருக்கு டாப் பம்பர். ஓகே ஓகே. இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அதுலயே. ட்ரெய்லருங்க, வாட்டர் டேங்கர், இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. டிராக்டர் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து மினி டிராக்டர் சீரிஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. பவர் டில்லருக்கு வந்து கேஜ் வீல், ஸ்டாண்ட், இந்த வெரைட்டி எல்லாம் பண்ணிட்டு ஓகே ஓகே. இப்போ வந்து வெறும் கோபி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் சேல்ஸ் பண்றீங்களா, இல்ல வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சேல்ஸ் பண்றீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்குங்க. கோபி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல மேஜரா இருக்குங்க. வெளியும் ஒரு 30% அந்த 30% வரும். இப்போ வந்து இப்ப வீடியோ பார்த்துட்டு வரவங்க சென்னை, இப்ப சேலத்துல இருந்து வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த ஆர்டர் பண்ணி தாங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. வேற என்னென்ன ஆஃபர்ஸ் உங்க இதுல கடையிலனா? ஆனா ஆஃபர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே டாக்ஸ் பில் எல்லாமே பக்காவா, வழியில எந்த பிரச்சனையும் இல்லாம போற மாதிரி எல்லாமே பக்காவா நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து குவாலிட்டி வைஸ்ல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுங்க. ஆஃபர்ஸ் இல்லனாலும் குவாலிட்டியில தெளிவா இருக்குங்க. பெயிண்டிங்ல இருந்து, ப்ராடக்ட் குவாலிட்டில இருந்து, ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே 100% என்ஷூர் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது டிராக்டர் அந்த ட்ரெய்லர் மட்டும் ஸ்டார்டிங் ரேட்? ட்ரெய்லர் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா அது வெயிட் பேஸ்ல வருங்க. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1,50,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1,50,000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகேண்ணா. அப்புறம் இந்த தனி டேங்க் கூட ஸ்டார்டிங் ரேட்னா? தனி டேங்க் கூட ஸ்டார்டிங் ரேட் இப்ப இருக்கிற மாடல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஜிஐ சீட் போயிட்டாங்க. எம்எஸ் சீட்ல யாரும் பண்றது இல்லைங்க. ஜிஐ சீட்ல சிங்கிள் வீல் டேங்க் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு 1,50,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்க எல்லாமே டோட்டலா சொல்றீங்க? டோட்டலா இதுல இருந்து வந்து டயர் எக்ஸ்ட்ரா வருங்க. டயர் கஸ்டமர் ஸ்கோப் போயிருங்க. ஓகேங்களா? டயர் ஒரு சிலர் வந்து நியூ டயர் போடுறாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யூஸ்டு டயர் போடுறாங்க, ரீத்ரெடட் டயர் போடுறாங்க. சொல்ற பிரைஸ் எல்லாமே வந்து வித்தவுட் டயர் சொல்றீங்க. ஒன் வேளை செக் பண்ணிரோமா என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு? ஓகேண்ணா, வாங்க வீடியோக்குள்ள பாத்துக்கலாம். தனி டேங்க பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா 6000 லிட்டருடைய வாட்டர் டேங்க். இது டிராக்டர் அட்டாச்டு டேங்க், டிராக்டர்ல மாட்டி யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்குங்க. இதுல வந்து 2-3 வெரைட்டி இருக்குங்க. இது 6000 லிட்டர்ல வந்து ஓவல் டைப்புங்க. ஓவல் டைப். இந்த ஷேப் பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு. இது 6000 லிட்டர் ஓவல் டைப். டேங்க் பாத்தீங்கன்னா இப்ப செமி ஃபினிஷ்ட் கண்டிஷன்ல இருக்கு. ஒன்னு மைனர் ஒர்க் இருக்கு, பிளஸ் வந்து பெயிண்டிங் ஒர்க் ஒன்னு பேலன்ஸ் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து சீட் வந்தீங்கன்னா JSW GI சீட்டுங்க. ஓகேண்ணா. இந்த சீட் யூஸ் பண்ணி பண்றப்போ உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா துரு வேறாது சீட். நார்மல் MS சீட்டை கம்பேர் பண்றப்ப இந்த சீட்டோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர், நல்லாவே இருக்கும், நல்லா கிடைக்கும்.
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க்ல லீவ் ஸ்ப்ரிங் மாடலுங்க. ஓகேண்ணா. வாட்டர் டேங்க்ல ஒரு சில ஏரியாவுல லீவ் ஸ்ப்ரிங் மாடலும் வருது, வித்தவுட் லீவ் ஸ்ப்ரிங் வைக்கிறாங்க. ஓகேண்ணா. அது நம்ம கஸ்டமர் யூசேஜ் பொறுத்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் மாறும். லீவ் ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எம்டி லோல வந்து டேங்கோட வைப்ரேஷன் நல்லா குறையும். ஓகேங்களா, அதுதான் அதனோட ஆப்ஷனுங்க. வீல்னா வீல் பேஸ் எவ்வளவுனா? வீல் பேஸ் வந்து 1020ங்க சைஸ். இது வந்து டபுள் வீலுங்க. இந்த சைடு டபுள் வீல் வரும், அந்த சைடு டபுள் வீல் வருங்க. இது மேல வந்து டேங்க் வந்து சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்டுங்க. மேல ஒரு ஓபன் இருக்குங்க, 2 அவுட்புட் இருக்குங்க. ஒரு ஓபனிங்கா? ஆமாங்க. உங்களுக்கு 2 பார்ட்டிஷன் வேணாலும் பண்ணிக்கலாங்க, இல்ல கஸ்டமைஸ்டு தான். நமக்கு எப்படி நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அவுட்புட் பாத்தீங்கன்னா டபுள் அவுட்புட் இருக்குங்க. ஒன்னு வந்து 3 இன்ச் இருக்கு, ஒன்னு வந்து 1 இன்ச் டெலிவரியில இருக்கு. இதுதான் ஏன்னா 3 இன்ச், இது வந்து 1 இன்ச். 1 இன்ச்ங்க. ஓகே அண்ணா. இதோட கோட்டிங் பண்ண பிரைஸ் எவ்வளவுங்கண்ணா? ஆனா இதே இப்ப இருக்கிற சேம் 6000 லிட்டர் டேங்க்ங்க. சிங்கிள் வீல் மட்டும் வித்தவுட் கட்டு வந்து பாத்தீங்கன்னா 1.55 வருங்க. சரிங்கண்ணா. இதுனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டு டபுள் வீல் ஆக்சில் ஆட் ஆகுறப்ப வந்து உங்களுக்கு 1.75 வருங்க. 1.75. அதுல நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்களாண்ணா? பண்ணிக்கலாம். கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்களா? ட்ரைலர் பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 40 HP ல இருந்து 60-70 HP வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரெய்லரோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 காரு. டெய்லர் ஹைட் பாத்தீங்கன்னா 17 இன்ச் இருக்குங்க. இது CFT கணக்கு பாத்தீங்கன்னா 85 CFT வருங்க. இது வந்து நம்ம டிராக்டர் அச்சைடு ஹைட்ராலிக் மாடலுங்க. உங்களுக்கு டெய்லர் வந்து லிஃப்டிங் பண்ணிக்கலாம். இதுல நம்ம பண்றதுல என்ன ஸ்பெஷல் விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த நேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃபிளாட் திக்னஸ் அதிகமா பண்ணிடுவோம். எதுக்காக அப்படின்னா ஜேசிபி பக்கெட் லோடிங் இந்த மாதிரி எல்லாம் ஆகிறப்பங்க இந்த இடம் சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். இது வளைய பெண்டு இந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டோர்ல எங்க வாட்டர் லீக்கேஜ் வருதோ அந்த இடத்துல எல்லாமே ஃபுல் வெல்டிங் கொடுத்துருவாங்க. இது ஃபுல் வெல்டிங், இந்த பாடி உள்ள ஃபுல்லாமே எல்லாமே ஃபுல் வெல்டிங் வந்துருங்க. அதனால உங்களுக்கு வந்து அந்த வெல்டிங் பாயிண்ட்ல ரஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிட கூடாதுங்க. சீட்டோட லைஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுங்க. பிரேக்னா ஆனா இது சிங்கிள் பிரேக் வேணா எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் தாங்கண்ணா. பிரேக் வேணா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஆனா நம்ம இருக்கிற கஸ்டமர் யூசேஜ் யாருமே ட்ரெய்லருக்கு பிரேக் 95% யூஸ் பண்றது இல்ல. இதோட கோட்டிங் பண்ண பிரைஸ்னா? இதோட கோட்டிங் பண்ண பிரைஸ் வந்து கீழ 5 mm போட்டு சைடுல 3 mm போட்டீங்கன்னா உங்களுக்கு 160 வருங்கண்ணா. வித்தவுட் டயருங்க. வித்தவுட் டயர். இது வந்து இப்படி இருக்கும். இப்ப இது வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு லுக் இருக்குங்க. டெய்லர் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி இது ஷைனிங் ஆனா இது. ஆமாங்க. நல்லா கரெக்ட்டா மோல்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ரொம்ப ஃபினிஷிங் உள்ள டேப்பர் பீஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேண்ணா. இதோட கோட்டிங் பண்ண பிரைஸ்னா ஃபைனல் ரேட் அதாங்கண்ணா 160 வருங்க. டெய்லரோட சீட் திக்னஸ் டெய்லரோட வெயிட் பொறுத்து பிரைஸ் மாறுங்க. எங்க எந்த ஊர் சொன்னாலும் வாங்கி கொடுத்துருவீங்க? அது எந்த ஊருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. டிரான்ஸ்போர்ட் மட்டும் சார்ஜ் பண்ணிக்குவீங்க. டிரான்ஸ்போர்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க. டெலிவரி நாங்க கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்டுருவோம். எங்க வேணாலும் கொடுத்துட்டுருவோங்க. அதனோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் வரும். எக்ஸ்ட்ரா வருங்க. गाइस கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த கடையில. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி கஸ்டமைஸ்லாம் பண்ணி தருவீங்களா? ஆனா இதுலயே எனக்கு வேற மாதிரி லென்த்தா வேணும், பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரெய்லர் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14க்கு 7 அடி 14க்கு 8 அடி சுவர் கேன் பர்பஸ்க்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. கரும்பு டெய்லர் அப்படிம்பாங்க. அந்த டெய்லர் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் வருங்க. ஜெனரல் யூசேஜ் பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் யாரும் அதிகமா கஸ்டமைஸ் பண்றது இல்ல. ரெகுலர் யூசேஜுக்கு இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டோரோட ஹைட் மட்டும் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 1 இன்ச் 2 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது ஃபியூ திங்ஸ் தான். சுவர் கேன் போறப்ப ரொம்ப அதிகமா கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணி தரீங்க? பண்ணி தரேங்க. இது எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு மினி டிராக்டருக்கான ட்ரெய்லருங்க. 50 CFT வர்ற மாதிரி, 45 CFT வர்ற மாதிரி மினி டிராக்டருக்கு, பவர் டில்லருக்கு இதுக்கு ட்ரெய்லர் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து கான்டாக்ட் பண்ணா பிரைஸ் டீடைல்ஸ் சொல்லுவீங்களா? எல்லாமே கான்டாக்ட் பண்ணனும். பிரைஸ் டீடைல்ஸ், போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. எப்பனா கிடைக்கும்? எத்தனை நாள்ல கிடைக்குது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா? ஆனா பெரிய ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா 10 டேஸ் லீட் டைம்ங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேங்களா. எல்லாமே ஓன் மெட்டீரியல் நாங்களே மேனுஃபேக்சரிங். உங்களை 10 டேஸ் உங்களுக்கு லீட் டைம் வருங்க. அட்வான்ஸ் பேஸ் பண்ணது வந்து 10 டேஸ்ங்க. 1 or 2 டேஸ் அப்ப இருக்கிற ஒர்க் லோட பொறுத்து மாறுங்க. மொத்தத்துல 12 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துருவோம். ஆனா இத பத்தி சொல்லுங்க டீடைல்ஸ். ஆனா இந்த கல்டிவேட்டர் பாத்தீங்கன்னா பெட் ஃபார்மருங்க. இது மினி டிராக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்டிவேட்டருங்க. சரிங்கண்ணா. இந்த கல்டிவேட்டர் பெட் ஃபார்மர் அப்படிம்பாங்க. இது வந்து கோசக்கா பெட்டு, சிலர் வந்து இந்த பூச்செடிக்கு பெட் ஃபார்ம் பண்றதுக்கெல்லாம் அதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பாட்டி அந்த இது தோட்டத்துலயானா? தோட்டத்துல பாத்தி போடுறதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ற மாடலுங்க. ஓகே ஓகே. ஓ அதான் இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இந்த சைடுல இருக்கிற ஹோல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து லென்த் வைஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற இது வந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற டைப் தான். அதனால உங்களுக்கு சின்ன பாத்தியில இருந்து சின்ன பெட்ல இருந்து பெரிய பெட் வரைக்கும் நீங்க இந்த சேம் இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணது? இது ஓன் மேனுஃபேக்சரிங், ஃபுல்லாவே எங்க ஓன் மேனுஃபேக்சரிங். ரிஜிடிட்டி ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து சீட்டுக்கு பின்னாடி எல்லா ஆங்கிள் ப்ரொவிஷனுங்க. ஓகே ஓகேண்ணா. எல்லாமே தெளிவா இருக்குங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இதோட கோட்டிங் பண்ண பிரைஸ்னா? ஆனா இதோட கோட்டிங் பண்ணனும்னா 13.5 அதாவது 13,500 ரூபாய். 13,500 ரூபாய். ஓகே ஓகே ஓகேண்ணா. இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங், வெளியும் அதிகமா போகுதுங்க. இது அதிகமா மூவ் ஆகுது. ஓகே ஓகே. இதுலயே ஒரு 10 பீஸ் கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? அது பண்ணி தருவோம். கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. 13,500 ரூபாய் இது. ஆமாங்க. சூப்பர் சூப்பர். அண்ணா இத பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இது இப்ப லாஸ்டா பார்த்த பெட் ஃபார்ம் வருதுங்க. சேம் மாடல் அதே தாங்க. இதுல ஒரு சின்ன ஆல்டரேஷன் என்ன பாத்தீங்கன்னா இந்த பேக் சேனல் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் போட்டிருக்கோம். எதுக்காகனா கஸ்டமர் இதே ஃப்ரேம்ல வந்து பார்க்கலப்பியோட ரிஜர் அட்டாச் பண்றாங்க. சரி சரி சரி. அவங்களுடைய ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்டுக்காக அது அப்படி பண்ணிருக்குங்க. அவங்க ஸ்பெஷல் அவங்க எப்படி கஸ்டமர் கேக்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆனா மித்தபடி எல்லாமே அதுதான் சேம் தான். இப்ப இருக்கிற ஃபிட்டிங் ரெண்டுமே அப்ளிகேஷன் வைஸ் சேமுங்க. ஓகேண்ணா. இதுல ஒரு ஃபியூச்சர் மட்டும் ஃபிட்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம் அவ்வளவுதான். இதோட பிரைஸ் எவ்வளவுனா? இது வந்து 1000 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கண்ணா. ஓகே. அது 13,500 இது 14,500 ஒரு 1000 ரூபாய் மட்டும் அதிகம். ஓகே ஓகே. அதுல நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பா. ஆனா இத பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா 3 டைன் ரிஜருங்கண்ணா. ஓகேண்ணா. பார் கலப் அப்படிம்பாங்க தமிழ்ல. இது வந்து மினி டிராக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடலுங்க. சரி சரி. இதுல வந்து மினிமம் வந்து 1 ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் நீங்க 8 ஃபீட் வரைக்கும் பார் ஓட்டிக்கலாம் மினி டிராக்டர்ல. ஓகே ஓகே ஓகே. 8 அடி வரைக்கும் ஓட்டிக்கலாம். 8 அடி வரைக்கும் இதுல மேக்ஸிமம் பார் ஓட்டிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. ரிஜிடிட்டி இது நல்லா இருக்குங்க. ஃபுல்லா உங்களுக்கு இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா உங்களுக்கு கல் இந்த மாதிரி பட்டுச்சுன்னா ஓவர்லோட் ஆச்சுன்னா போல்ட் கட் ஆகுற ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே ஓகேண்ணா. ஃபீல்டுல கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த போல்ட் கட் ஆயிருங்க. நம்ம போல்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதுங்க. ஆமு இந்த ஃப்ரேம் கீம்க்கு எதுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. லீஃபோட வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பட்டர்ஃப்ளை மாடலுங்க. ஓகே ஓகே. இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லெந்த் பண்ணிக்கலாங்க. அது நம்ம கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஓகேண்ணா. இதோட பிரைஸ் எவ்வளவுனா? இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி வரைக்கும் பிடிக்கிற மாடல் எடுத்தீங்கன்னா 27,000 வருங்க. ஓகேண்ணா. 7 ஃபீட் அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் குறையும் 26 வருங்க. 26. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஒரு 1000 ரூபாய் அதிகம். 1000 ரூபாய் அதிகம். இத பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா சேம் வந்து 2 கல்டிவேட்டர் இதுல இருக்குங்க. 5 டைன் மாடல் ஒன்னு இருக்குங்க ஃப்ரண்ட் ரோவ்ல. பேக்ல பாத்தீங்கன்னா 3 டைன் பார் கலப்பை இருக்குங்க. ஓகேண்ணா. இதுக்கு வந்து ஃப்ரேம் பாத்தீங்கன்னா காமன் ஃப்ரேமுங்க. இந்த ஃப்ரேம் இருக்கிறது வந்து 2 கலப்பை காமன் ஃப்ரேமுங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு அது யூஸ் பண்றப்ப இதை ரிமூவ் பண்ணிரணுங்க. ஓகே ஓகே ஓகே. இது ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணலாம். இது ஒண்ணு மட்டும் 2 in 1 மாதிரி. 2 in 1 மாதிரிங்க. ஓகே ஓகேண்ணா. ரிசர்வ் வேணா தனியா யூஸ் பண்ணிக்கலாம். 5 டைன் வேணா தனியா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மாடலுங்க. ஓகே ஓகே ஓகே. இது என்னன்னா இந்த மாதிரி பண்றப்ப கஸ்டமர் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ரெடியூஸ் ஆகுங்க. 2 கலப்பை வந்து ஒரே இதுல கிடைக்கும். ஒரே இதுல கிடைக்கிற மாதிரி. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு வரும்? ஆனா இது ரெண்டு சேர்ந்து அட்டாச்மெண்ட் வந்து 38,500 வருதுங்க. 38,500 ரூபாய் தான் வருதுங்க. ரெண்டு சேர்த்து. ரெண்டு சேர்த்து இண்டிவிஜுவலா எடுத்தோம்னா தனித்தனியா 49 வருங்க. மொத்தமா சேர்த்து சொல்றீங்க ரெண்டையும்? ரெண்டு தனித்தனியா. ரெண்டு தனித்தனியா எடுத்தோம்னாலே அதுக்கு இதே எடுத்துட்டு போயிடலாம்ல. 10,000 உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே. போல்ட் எல்லாம் வந்து ஈஸியா இது கழட்டுற மாதிரி தான் இருக்குமானா? இது உங்களுக்கு பார் பொறுத்தளவுக்கு ரிச்சர் பொறுத்தளவுக்கு சிம்பிள் பின் மாடல் தானுங்க. இது உங்களுக்கு பின் மாடல் தான் ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே. ஓகேங்களா? அது உங்களுக்கு 5 டைன் பொறுத்தளவுக்கு போல்ட் டைப் இருக்குங்க. அது கொஞ்சம் ரிஜிடிட்டி கண்டிப்பா வேணுங்க. அதனால அது போல்ட்டுங்க. பின் சைப் வந்தா சேக் அதிகமா வருங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா இத பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா 9 டைன் ஸ்ப்ரிங் கல்டிவேட்டருங்க. ஓகேண்ணா. இது வந்து மார்க்கெட்ல ரொம்ப காலமா இருக்கிற கல்டிவேட்டருங்க. எல்லா ஃபிக்ஸ்டு மாடலுங்க. டிசைன் எல்லாமே சேமா இருக்குங்க. இது என்ன ஹெச்பி வண்டிக்காக பண்ணிருக்கு அப்படின்னா 60 ஹெச்பி வண்டிக்காக பண்ணிருக்குங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இதுல ஸ்ப்ரிங் மாடலுங்க. ஆர்ம் திக்னஸ் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல 1.25 வேணாலும் பண்ணிக்கலாம், 1 வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகேண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே. இது ஃபைனலா ரேட் எவ்வளவுனா? ஆனா இது இப்ப இருக்கிற கண்டிஷன் வித்தவுட் பிளேடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 47,000 வருதுங்க. 47,000. வித் பிளேடுனா? வித் பிளேடுனா உங்களுக்கு 1,700 ஆட் ஆகுங்க. 1,700 ஆட் ஆகும் அவ்வளவுதான். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு எங்க வேணாலும் டெலிவரி கொடுக்கலாங்க. பிளேடு நீங்களே அவைலபிளானா? அவைலபிள். பிளேட் உங்ககிட்ட அவைலபிள். ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணி தருவீங்க? எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்குங்க. गाइस அடுத்து ஆனா இத பத்தி சொல்லுங்கனா. ஆனா இது 5 டைன் கல்டிவேட்டருங்க. டக் ஃபுட் கல்டிவேட்டர் அப்படிமாங்க. இந்த கல்டிவேட்டர் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 50 HP ல இருந்து மேக்ஸிமம் 65 HP வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸ்ட்ரெngth வைஸ் பாத்தீங்கன்னா எல்லா கல்டிவேட்டரோட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல ஸ்ட்ராங். இதுக்கும் மேல இருக்கு 90 HP னா இதோட சைஸ் இன்கிரீஸ் மாடல் இருக்குங்க. இப்போ இருக்கிற மாடல் இதுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்ம் திக்னஸ் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் ஆர்ம் திக்னஸ் வருங்க. ஓகே ஓகேண்ணா.
இதுலயும் பாத்தீங்கன்னா மெயின் போல்ட் ஒன்னு வருங்க, லோடு போல்ட் ஒன்னு வருங்க. லோடு ஓவர் ஆச்சுன்னா இந்த போல்ட் கட் ஆகுற ஆப்ஷனுங்க. ஓ அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் சாஃப்ட்டுங்க, ஃபுல்லா சாஃப்ட் மெட்டீரியலுங்க. ஓகே ஆர்ம் சீட்டிங்கா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் சாஃப்ட்ல வந்துருங்க. ஓகே ஓகே. ஃபுல்லா ஹால் எது இருக்காது, ஃபுல்லா மெட்டீரியலுங்க. ஃபுல்லா மெட்டீரியல். ஓகே ஓகே ஓகேண்ணா. இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 54,000 கொடுத்துட்டு இருக்கேங்க, 54,000 இன்க்ளூடிங் பிளேடோட. இன்க்ளூடிங் பிளேடோட சொல்றீங்க 54. 54,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் கம்மியா தான் தெரியுது. 54,000 அதில நெகோஷியேட் பண்ணி தருவீங்க. பண்ணி தரலாங்க. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா. இது எல்லா ப்ராடக்ட் இங்க இருக்க இப்போ பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஓன் எங்க மேனுஃபேக்சரிங் தான். ஓகே ஓகே. ட்ரேடிங்க்கு ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க. எதுவுமே கிடையாது. அந்த கடையில எடுத்து வந்து விக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே இங்க ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஓகே ஓகேண்ணா. எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஓகே தெளிவா ஓகே. இருக்கும். பிளேடுனா பிளேடு வந்து ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குமா உங்ககிட்ட? ஸ்பேர்ஸ் அவைலபிள் ஸ்பேர்ஸ் இருக்கு. அவைலபிள் இருக்கு. ஓகே. இப்போ பிளேடு வேணும்னா பிளேடு உங்களுக்கு எல்லாமே மொத்த இது வியரபிள் ஐட்டம் எல்லாமே மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்குங்க. ஓகே ஓகேண்ணா. மித்ததெல்லாம் அந்த மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதுதான். மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸ்ல இருந்து எல்லாமே மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்குங்க. ஓகேண்ணா. எங்க வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம், இல்ல எங்க வேணாலும் பிளேட் அவைலபிள். ஓகே 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 சூப்பர்ண்ணா. இது என்னண்ணா இது? இது வந்து டிராக்டருக்கு மேல வர டாப்புங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. கம்பெனில இருந்து வர நியூ டிராக்டர் வரப்ப மேல டாப் வராதுங்க. ஓகே ஓகே. இது எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டுங்க. ஓகே. இன்னும் ஃபைனல் பண்ணல, ஒன்றும் முடியல ஒர்க்லாம். ஒர்க் பண்ண முடியலைங்க, சேம் ஃபினிஷ் ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா வெல்டிங் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பேலன்ஸ் இருக்குங்க. ஓ சூப்பர் சூப்பர். இதோட பிரைஸ் எவ்வளோ ஒரு ஸ்டார்டிங்? ஆனா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற மாடல் போட்டோ பாத்தீங்கன்னா வித்தவுட் மேல டாப் கிளாத்தோட 13,500 வருங்க. ஓ இதோட கிளாத் கொடுத்துருவீங்களா மேல? கிளாத் வித்தவுட். ஓகே ஓகே ஓகே. வித்தவுட் கிளாத்தோட பிரைஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுங்க. இதுல இருந்து லைட் வெயிட் டாப் வேணாலும் பண்ணி தரங்க. ஓகேண்ணா. லைட் வெயிட் டாப் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் ரேட் கம்மி ஆகுங்க. அதோட ரேட் கம்மி ஆகும். அதோட ரேட் கம்மி ஓகே ஆகும். ஓகே சூப்பர். இது அவைலபிள். ஓகே ஓகே. இங்க நிறைய அவைலபிள் இருக்கு. ஏன்னா டிராக்டர் தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ், டிராக்டருக்கு எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே பண்ணி தரீங்க. சூப்பர் சூப்பர். அதான் இத்தனை மிஷின்ஸ் இருக்கு இங்கே ஒரு 5 பேர் வேலை செய்வாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 9 மெம்பர்ஸ் இருக்காங்கண்ணா. 9 மெம்பர்ஸ் வேலை செய்றாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. சூப்பர் காய்ஸ், பாத்துக்கோ இந்த கடையை. இது வந்து கடையில குடோன் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. இங்க பாருங்க எவ்வளவு மெட்டீரியல்ஸ். இங்க வந்து இதோ ஒர்க் முடிஞ்சிச்சு இந்த இடம். ஏன்னா ஆமாங்க, இது வந்து பெயிண்டிங் வெயிட்டிங்கா? பெயிண்டிங் வெயிட்டிங். ஓகே ஓகேண்ணா சூப்பர். இப்போ வந்தாலும் 2 எடுத்துட்டு போயிடலாம். இப்போ ஆர்டர் கேட்டாலும் அது ஆர்டர் புக்குடுங்க. புக்குடு இது. சூப்பர் சூப்பர் காய்ஸ், பாருங்க புக்குடா. அப்போ இவங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுத்து நம்ம செய்யற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் காய்ஸ். அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த கடையை விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க எவ்வளவு லோடு வச்சிருக்காங்க. நேத்து தான் வந்து குடோன்ல இருந்து இறங்கி இருக்குதுங்க. பாருங்க மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஸ்டீல் ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்களாண்ணா? ஆமாங்க. இல்ல மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வாங்கியிருக்கீங்க? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா சூப்பர். இதுல வந்து எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணலாம்னா ட்ரெய்லரு? இதுல 5 செட் ட்ரெய்லர் மெட்டீரியல் இருக்குங்க. ஓகே ஓகே. பிளஸ் வந்து கல்டிவேட்டர் இருக்குங்க. கல்டிவேட்டர் இருக்கு. எல்லாமே காமனா இருக்கு. எல்லாம் டோட்டலா வாங்கி வச்சிருக்கீங்க ஸ்டாக்? ஆமாங்க. சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க இந்த கடையை. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ். ஏன்னா என் சேனல் பேர் சொல்லிட்டு அஃபோர்டபுள் பிரைஸ் பண்ணி தருவீங்களாண்ணா? பண்ணி தரலாங்கண்ணா. கண்டிப்பா பண்ணி தரீங்களாண்ணா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.